அப்படியா? இந்த வயசுல அது பிடிச்சதுன்னா காலம் ஏதோ நல்லபடியாத்தான் மாறிக்கிட்டு இருக்குன்னு. கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய அர்த்தமுள்ள இந்து மதம், இதை நாம் எல்லாரும் படிச்சிருப்போம். ஒரு தடவை படிக்கும் போதும் இன்னும் ஒரு புதிய கோணத்திலிருந்து நம்மளுக்கு ஒரு கருத்து கிடைக்கும். இதை விட்டுட்டோமே, இது பெரிய தத்துவமாக இருக்கே அப்படின்னு நினச்ச விஷயம் இன்னைக்கு ரொம்ப யதார்த்தமானதாக நம்மளுக்கு தோணும். வணக்கம். கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் இந்த புத்தகத்திலிருந்து புண்ணியம் திரும்ப வரும் அப்படின்ற அத்தியாயம் இந்த வாட்டி பார்க்க போகிறோம். நாம செய்த வினையும் செய்கின்ற தீவினையும் எதிரொலியை காட்டாமல் மறைய மாட்டா. களவு சூது கொலை அனைத்தையும் செய்துவிட்டு குமரா முருகா என்று கூவினால் அவன் நீ வரும் கோவிலுக்கு கூட வரமாட்டான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஒருவன் வந்த வழியை பார்த்துத்தான் கந்தன் வரப்போகும் வழியை திறந்து விடுகிறான். இறைவனின் தராசு வணிகரின் தராசு அல்ல, அது எடையை சரியாகவே போடுகிறது. குளத்துல 1 ரூபாயை தவற விட்டுட்டோன்னா அந்த நாணயம் அடியில் போகுது. ஆனால் தண்ணி வத்தும் போது அந்த நாணயம் நமக்கு திருப்பி கிடைக்கிது. எப்போ நாம சரியான பாதையில் நேர்மையாக அதை சம்பாதிச்சிருந்தா. அதே நேரத்தில் நாம் நடந்து போகும்போது ஒரு உடஞ்ச கண்ணாடி துண்டை தூக்கி போட்டுட்டு போனோன்னா திரும்பி வரும்போது அது நம்மளையே தான் குத்த போகுது. விதி என்பது இறைவன் வகுத்தது மட்டுமல்ல, நீயே விதித்ததும் ஆகும். பக்தி செய்யும் எல்லோருக்கும் பரமனருள் கிடைப்பதில்லை, அது பாவம் செய்யாதவர்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது. உண்மையே தெய்வம், அன்பே தெய்வம் என்று இந்து மதம் சொன்னது அதனால்தான். அறியாமல் செய்யும் தவறுகள் பாவங்கள் அல்ல, அவை வெறும் தவறுகளே. அதற்கு மன்னிப்பு உண்டு. ஆனால் அறிந்தே செய்யும் தவறு தவறல்ல, அது குற்றம். அதற்கு மன்னிப்பே கிடையாது. தர்மம் தலை காக்கும் என்ற இந்துக்களின் பழமொழி எனக்கு நினைவுக்கு வருகின்றது. செய்த பாவம் தலையில் அடிக்கிறது, செய்த புண்ணியம் தலையை காக்கிறது. கஷ்ட காலத்தில் எனக்கு 1 ரூபாய் உதவியவரை நான் ஞாபகத்தில் வைத்து கைமாறு செய்திருக்கிறேன். அந்த நாயகன் அறிய நான் நன்றி கொன்றதில்லை. ஆகவே பாவம் செய்யாமல் புண்ணியம் செய்து கொண்டே இறைவனை தியானித்தால் உன் வாழ்நாளிலேயே உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. நான் தத்துவம் பேசவில்லை, அனுபவம் பேசுகிறது. இந்து மதத்தின் ஒவ்வொரு அணுவையும் நான் உணர்வதற்கு எதையும் நான் படிக்கவில்லை. சாதாரண பழமொழிகளும் அனுபவத்தில் அவற்றின் எதிரொலிகளுமே இந்து மதத்தில் ஆழ்ந்த நம்பிக்கையை எனக்கு உண்டாக்கி இருக்கின்றன. இந்த தடவை நாம் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நம்மளுடைய ஹோம்ஒர்க் அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு 1 ரூபாய் கொடுத்தவரை கூட நான் மறந்தது கிடையாது, திருப்பி போய் அதை நான் நன்றி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளுக்கு நிறைய பேர் நிறைய தருணங்களில் உதவி இருப்பாங்க, நாம் போய் நன்றியும் சொல்லியிருப்போம் பல விதங்களில். இப்போது இன்னொரு தடவை நாம் அதை செய்ய முயற்சிக்கலாமா? யாராவது செஞ்ச ஒரு விஷயம், அது என்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய திருப்பு முனையாக இருந்தது, அவங்க செஞ்சதை என்னால் மறக்கவே முடியாது அப்படின்ற விஷயங்கள் இருக்கும்போது அவங்க இருந்தாங்கன்னா அவங்கள ஒன்று நேர போய் பார்க்கலாம், அவர் தொலைபேசியில் பேசலாம், ஒரு காலில் அவங்களோட பேசலாம், அவர் கடிதம் எழுதலாம். இது ஏதாவது ஒரு வகையில் அவங்கள்ட்ட திரும்பி போய் நீங்கள் அன்றைக்கி செஞ்சதை நான் நினச்சி பார்த்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, மன நிறைவாக இருந்தது, உங்களுக்கு இன்னொரு தடவை நன்றி சொன்னால் நல்லதுன்னு தோணித்து, எனக்காக நான் இதை சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிஞ்சால் ஒரு பரிசு பொருளோ ஒரு அழகான விஷயமோ அவங்களுக்கு தந்தோன்னு வச்சுக்கோங்களேன். அதை திரும்பி வரும்போது ஒரு லேசான மனசு, ஆனால் அப்படி உயர்ந்த தோள், அப்படி நாம் திரும்பி வர முடியும்னு நான் நினைக்கிறேன். இதை என்னுடைய அனுபவங்கள் அப்படின்னு நாம் ஒரு நோட்புக் திறந்திருக்கோம் இல்லையா, அந்த நோட்புக்கில் அவங்கள கிட்ட போய் நாம் பேசினதையோ சந்தித்ததையோ ஒரு அனுபவமாக இங்கே எழுதி அவங்கள்ட்ட அப்படி நன்றி சொல்லிட்டு திரும்பி வந்தது நம்ம மனசுக்கு எப்படி இருந்தது அப்படின்றதையும் நாம் எழுதி வச்சுக்கலாம். இது நிச்சயமாக நாம் ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். இன்னொரு தடவை இன்னொரு அத்தியாயம், இன்னொரு ஹோம்ஒர்க். நன்றி. கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.